அனைவருக்கும் வணக்கம். அதாவது பழைய காலத்துல விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்காக குளங்கள்ல வண்டல் மண் அள்ளுவாங்க, மாட்டு வண்டியில் அள்ளுவாங்க, அது விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. இது நடைமுறையில் இருந்தது. இப்ப இந்த காலத்துல தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா பாஸ் வழங்குறாங்க. அரசாங்கம் தாசில்தார் மூலமா இந்த கரம்பல் மண், இந்த வண்டல் மண் அள்ளுவதற்கு பயன்படுத்துவதற்கு விவசாயத்துக்கு சொல்லி பாஸ் கொடுக்குறாங்க. இந்த பாஸை வச்சுக்கிட்டு சரல் அடிச்சு குளத்துக்களை ஆழப்படுத்தி வெட்டி அவங்க ரியல் எஸ்டேட்டுகளுக்கு பயன்படுத்துறாங்க, பிளாட்டுகளை நிரப்புறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரோடுகள்லயும் சரி, சாலைகள்லயும் சரி, கிராமப்புறங்கள்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே நீங்க முழுமையாக அந்த சரல் விதிக்கப்பட்டிருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. இது அரசாங்கம் அதிகாரிகளை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்குன்னு தான் இப்ப மக்கள் பேசிடுறாங்க. இப்ப குளங்கள் வெட்டப்படுது, நீர்நிலைகள் மூடப்படுது, தோண்டப்படுது, ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டி போகப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீர் கசிவுகள் அதிகமா இருக்கலாம். குளங்கள் பிளாட்டுகள் பண்றதுனால சில அசம்பாவிதங்கள் மக்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது நம்மை ஆண்டு கொண்டு இருக்க அரசாங்கங்களும் சரி, ஆண்ட அரசாங்கங்களும் சரி, ரெண்டுமே இதை தான் செஞ்சிருக்காங்க. இந்த டெண்டர் முறையில விடக்கூடிய அனைத்துமே இது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்களுக்காக தான் முழுக்க முழுக்க பயன்படுத்துறாங்க. நீங்க எல்லா கிராமப்புற சாலைகள்லயும் பாருங்க, நேஷனல் ஹைவேலையும் பாருங்க, இரு பக்கமுமே சரல்களால் மூடப்பட்டு அந்த பிளாட்டுகள் நிரப்பி கொண்டுட்டே இருப்பாங்க. இந்த எல்லாமே குளங்கள்ல இருந்து மண் எடுக்கப்படுது. இது சட்டப்படி என்னன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெர்மிஷன் வாங்குறாங்க. ஆனா சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லா அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் இணைந்துதான் இந்த நீர்நிலைகளை ஆழப்படுத்துவது, அழிப்பது, மூடுவது எல்லாமே அவர்களுக்கு கையில தான் இருக்குது. ஆனா வெளி உலகத்துல நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்களும் ஆட்சி செய்தவர்களும் சண்டை போடுற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு டிராமா பண்ணிடுறாங்க. இதை மக்கள் நம்பக்கூடாது. வரும் தேர்தல்கள்ல தீர்க்கமான முடிவெடுத்து யார்கிட்டையும் காசு வாங்காம நியாயமான ஓட்டு போட்டு உண்மையா உழைக்கக்கூடிய ஒரு ஆளை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்கள் முன் வைக்கிறேன்.